மங்கள் குங்குமம் மாங்கலின் பூவுடன் பொட்டுடன் சிறப்பாக வாழ்கம்மா வாழ்க. இந்த வண்டி நீங்களே ஓட்டிட்டு நான் கொண்டாட்டிடா சமாளிக்கிறீங்க. சமாளிக்க முடியும்னா நான் ஓட்டியோம்டா. ஒற்றுமை தேங்காய் மட்டும் பேசுறா அப்படி அந்த நேரம் பார்த்து நாங்க ஓட்டிக்குவோம். முத்தகத்தை கொடுப்பீங்களா? என்ன உனக்கு பிரச்சனை இல்ல முத்தகத்தை கொடுப்பீங்களா? தப்பு ஒரு உன்னை எதுக்காக அழைச்சேன்? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என் தாயாகப்பட்ட கைகை என்னை அழைத்திருக்கிறார். அதனால் அரண்மனையில் இருங்கள், என் தாயை சந்தித்து வருகிறேன்.
உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அம்மா ஏப்பா? என்னை அழைத்தது பெருசல்ல. நான் கைகை நாட்டிலே என் தந்தை கேக்கை நாட்டிலே கேக்கை ராஜா இருக்கும் போது சரி. முக்காட்டு எடுத்துட்டு போங்கடி ஆயா. எங்க போறீங்க? நானும் வரேன். அதனால் நான் உன்னை என்ன கேட்கிறேன் தெரியும். என்னப்பா கேக்குறேன்? அம்மா கடவுளாய் தோன்றப்பட்ட என் அன்பிற்கு பண்பிற்கு வாசத்திற்குரிய சரி. நான் காலையில் எழுந்து முகமாக்கும் கண்ணாடியாக என் அண்ணன் எங்கே? உங்க அண்ணனை பத்தி இப்ப எதுக்கு? என் தெய்வம் எங்கே? மகனே, உங்க அண்ணனை பத்தி எல்லாம் நீ பேச வேண்டாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இந்த நாட்டினுடைய அயோத்தியினுடைய அரியணை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் சென்று குளித்து வா. உனக்கு மகனாபிஷேகம் நடக்க போகிறது. என்னவா என்னவா இந்த அயோத்தி நந்தகரம் ராமச்சந்திரமூர்த்தியார் பரதன் லட்சுமணன் சத்ருக்கு 4 பேர். எங்க மூத்த அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் இருக்கும்போது எனக்கு பட்ட அபிஷேகம் இந்த அயோத்தி நகரத்து எனக்கு பட்டமா? அட பைத்தியக்காரா, உங்க அண்ணன் இருந்தா உன்னையே பட்டாபிஷேகம் செய்ய சொல்றேன். உங்க அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரனை 14 வருடம் மனத்திற்கு அனுப்பிவிட்டேன். மனத்திற்கு அனுப்பிவிட்டேன். உன் தந்தையாகப்பட்ட ஆமா சதவீத சக்கரவர்த்தியா எமக்கு கொடுத்த வாக்கு. ஆமா, அதாவது உன் தந்தை வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு. ஆமாப்பா. அந்த வாக்கின் பிரகாரம் எனக்கு கொடுத்த சத்திய பிரகாரம் உன் தந்தையை நான் கேட்க அவரை வாக்களிய கூடாது சொல்லலிய கூடாது என்று உன் அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி என் ஆசை நிறைவேற பணம் சென்று விட்டார். பணம் சென்று விட்டார். என்னது? உன் ஆசை நிறைவேறுவதற்காக, என் சத்தியம் நிறைவேறுவதற்காக பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு வனவாசம். அம்மா என்னடா? ஏங்கடா? பைத்தியமா இருக்குமா?
என் கடவுளே, இந்த நாட்டை ஆளக்கூடிய நீங்கள் எங்களை எல்லாம் இங்கு விட்டு விட்டு, அதாவது தெய்வமாகப்பட்ட எங்க வாத்தியார் ஆசானாகப்பட்டவர் போல் எங்களை எல்லாம் இங்கு விட்டு விட்டு நீங்கள் மனம் சென்று விட்டீரா? அண்ணா, இது எனக்கு சுடுகாடு அண்ணா. இந்த அயோத்தி நகரம் சுடுகாடு. ஏய் பரதா, நீ இருக்கும் இடம்தான் அயோத்தி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அண்ணன் தம்பிக்கு வசரம் உனக்காக சின்னதுல இருந்து சிறு வயதுல இருந்து வளர்த்திய ராமனை நான் கானகத்துக்கு அனுப்பினேன். எதற்காக? அண்ணன் தம்பி பெருசு கிடையாது, இந்த மகுடமே நமக்கு பெருசு. அயோத்தியினுடைய சிம்மாசனமே நமக்கு பெரிது. அந்த சிம்மாசனத்திற்காக நான் என்ன செஞ்சு தெரியுமா? உன் தந்தையார் மாண்டே மடிந்து விட்டார். இந்த நாட்டுக்காக என் தந்தை மடிந்து விட்டாரா? தந்தை சொன்ன சொல்லுக்காக, உனக்கு அன்று கொடுத்த சத்திய வாக்குக்காக இந்த சத்திய வாக்கு அழியக்கூடாது என்று என் மகனாகிய ராமன் காட்டுக்கு போய்விட்டானா என்று நினைத்த என் தந்தை, எனக்கு மூத்த மகன் காட்டுக்கு போய்விட்டார் என்று அந்த மன உளைச்சலிலே என் தந்தை இறந்து விட்டார். அடிப்பாவி, பேராசை கொண்ட பேயே. அம்மாடா, எனக்கு அம்மா இல்ல, எனக்கு நீ அம்மா இல்ல, எனக்கு நீ பிடிச்ச ஏழரை. நீ நல்லா இருக்கிறதா? பேசாதே, நன்றி கெட்டவனே, நன்றி கெட்டவனே. என் அண்ணன், என் கடவுள், என் ரத்தத்தின் ரத்தம், என் உடன் பிறந்த பாசம். என் அண்ணன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் எனக்கு அயோத்தி மன்னன் நகரம். இது எனக்கு சுடுகாடு, சுடுகாடு. சிம்மாசனத்தில் ஏறு. இந்த பாய் வார்த்தை கேட்டு என்ன மறந்துட்டியா? இங்க பாரு, 1000 முறை அடுக்குமொழியாக எடுத்து கூறி. லட்சுமணா, நீ கொடுத்து வைத்தோண்டா லட்சுமணா, கொடுத்து வைத்தவனா. நான் பாவியாகி விட்டேனா? பாவியாகி. லட்சுமணா, அண்ணனோடு நீ பின்தொடர்ந்து போயிருக்கிற இந்த பாவி நான் செத்து போன மாதிரி மறந்து விட்டியா? அண்ணா, உயிரே வச்சுக்கிட்டு நான் பாசமா இருந்தேன் அண்ணா. நாளைக்கு நம்ம சேர்ந்து பிறக்க போறோமா? சகத்தானே போறோம். என்ன ஏனா விட்டுட்டு போன? என் பேச்சை கேட்க முடியுமா? முடியாது. நீ மட்டும் பேசாது, நீ மட்டும் பேசாது. பேசுறா, நான் கொலகாரடா இவனு. முடிக்காது இப்போ. அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டேன். என் முகத்தில் முடிக்காத. எங்கேயோ போற? 4 பேர் பிறந்து அண்ணா, 4 பேத்துல அண்ணா ராமச்சந்திரா மூர்த்தி.
எனக்கு அயோத்தியமா நீ எனக்கு சுடுகாடு. அதாவது என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்த பிறகு ஆமா என் தந்தைக்கு சாங்கி சம்பிரதாயம் செய்வது நான் அல்ல. எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் மூத்தவன் தான் அந்த வேலை செய்ய வேண்டும். ஆமா ஆமா இன்னைக்கு தான் ஐஸ் போட்டி. தாய்க்கு தலைமை. இன்னைக்கு ஐஸ் போட்டி. அன்னைக்கு வேப்பெண்ணெயை ஊத்தி அந்த வேப்பெண்ணெய்க்குள்ள தசரத மகாராஜனே முழு விட்டுட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு நாளும் அந்த உடலை அழுவே அழுகாது. தாய்க்கு தலச மகனம். ஆமா தந்தைக்கு தலசமன் தாவத்துக்கு பிரதமன். ஆமா என் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி செய்ய வேண்டிய சாங்கி சம்பிரதாயம் நான் செய்வதா? அது சரி முடியவே முடியாது. இதே இந்த நாட்டிலே இந்த தலாப்பட்டி கிராமத்திலே ஆமா ஒரு தந்தை தாய் இருந்ததற்கு அப்ப என்னோட தான் ஆடி இருக்கிறார். ஆமா நாடகம் வேண்டாம்னா ஒப்பமா நாடகம் வந்து பார்க்க போறாங்க. எதுக்கு நாடகம் விட்டுக்கிட்டு வேஸ்டா நீ ஒரு ஆள் சம்பாதனை வேண்டான்னு நாடகம் தாய் தந்தை ஒரு ஆளு பிறந்த தாய் தந்தைக்கு நாடகம் விட்டு ஆட்டிய செனாட்டை வித்து சம்பளம் கொடுத்த ஒரு உத்தம நல்லவர் வல்லவர் திறமையான ஆளு. யாருமே 10 ரூபா கொடுக்கல. ஆமா அவர் ஆட்டு வித்து கொடுத்தவர். தாய் தந்தைக்காக எங்க அப்பா கண்ணில்லாத என்ன வளர்த்தாங்கடா. ஆமா அந்த பாசத்துக்காக அதாவது வீடு வீடா சென்று அவங்க அப்பா பெரிய ஒரு பாட்டுக்காரர். அவங்க கருப்பா இருப்பாரு. அவங்க அம்மா வெள்ளாரிசி மாதிரி. நம்ம இறண்டவன் நான் அவங்க அம்மாவை பத்தியலாம். ஆனா அப்படியாப்பட்ட கருப்பாக இருந்தாலும் கண் தெரியாத ஜீவன் ஒவ்வொரு வீடாக சென்று வசூல் செய்து எங்க அப்பா எங்களை வளர்த்துனாங்க. 4 பொட்ட பிள்ளைங்களை என்னையெல்லாம் வளர்த்தினாரு. அப்படியாப்பட்ட அப்பனுக்கு என்னடா பணம் என்னடா சொத்து இது இருந்தாலும் என் தாய் தந்தைக்கு நான் ஒரு கூத்தாடியா பிறகு என் தாய் தந்தைக்கு நான் கூத்தாடினா அது என்ன மனம் என்ன மனசு அதுல என்ன பெருமை இருக்குது. அதனால் என் தந்தைக்காக என் தாய்க்காக நான் சாகு வரை ஒழிப்பேன் என்று நாடை விட்ட உத்தமன் நல்லவர் வல்லவர். அப்படியாப்பட்டவர் அப்ப மாதிரியே தான் இவரும். கூட்டமெல்லாம் இங்க இருக்குது. நம்ம சாதி சடமெல்லாம் இங்க இருக்குது. என் தசரத சக்கரவர்த்தி அதாவது ராமச்சந்திர மூர்த்தியை போல் லட்சுமணன் ராமச்சந்திர மூர்த்தியாரை போல் இந்த நாள் நமக்கு வேண்டாம். என் தாய் தந்தை போன இடத்திற்கு நான் போகிறேன் என்று எங்களெல்லாம் விட்டு விட்டு போயிட்டிய பாவி. ஆமா சண்டா நாங்க இருப்பது உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னை மறந்து விட்டாயா? நீ எங்க போனியோ அங்கேயும் நானும் வருகிறேன். என் தந்தையாக சத்ருக்கனை அழைத்து நான் சொல்லிவிட்டு நான் அயோத்தி மன்னர்களுக்கு விட்டு பணம் பெறுகிறேன். பையன் அடிச்சாலும் இருக்கிறானா? தன் தம்பியாகிய சத்ருக்கனை அழைக்க சத்ருக்கன் சமைக்க